கப்பலில் வேலை பார்க்குற நாங்கள் அமெரிக்காவோட நாசா ஸ்பேஸ் சென்டரை சுற்றி பார்க்க போனோம். பல நாள் கடல்லையே வேலை பார்த்துட்டு கரைக்கு வர எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் வெளியே போய் சுற்றி பார்க்குறதே ரொம்ப சூப்பரான ஒரு அனுபவம் தான். அப்படி வெளியே வந்தால் தான் அமெரிக்காவோட ஹியூஸ்டன் துறைமுகம். இந்த துறைமுகத்தில் வெளியே போய் சுற்றி பார்த்த அனுபவத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பனாமா கால்வாயில பயணம் பண்ண நம்ம கப்பல் அடுத்ததா அமெரிக்காவோட ஹியூஸ்டன் துறைமுகத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சது. அட்லாண்டிக் பெருங்கடலை கடந்து அப்படியே கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ கடல் பகுதியிலே பல நாள் பயணம் பண்ணி போயிட்டு இருந்ததுங்க. இந்த இடைப்பட்ட நாட்களில் நம்ம கப்பலில் ஸ்டார்லிங்க் ஆண்டனாவையெல்லாம் மாட்டினோம். அதை போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். ஒரு சரக்கு கப்பலில் ஸ்டார்லிங்க்னு சொல்லப்படுற ஹைஸ்பீட் இன்டர்நெட்டை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறோம், ஹைஸ்பீட் இன்டர்நெட் வர்றதுனால சரக்கு கப்பல்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் ஏற்படுது அப்படிங்கிறத போன வீடியோவில் விலாவரியாக போட்டிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். அமெரிக்காவோட தென் பகுதியில் எண்ணெய் வளம் அதிகமாக இருக்கிற டெக்சாஸ் மாகாணத்தோட மிக முக்கியமான ஒரு துறைமுகம்னா அது இந்த ஹியூஸ்டன் துறைமுகத்தை சொல்லலாம். இந்த துறைமுகத்தில் லோடு ஏற்றுறதுக்காக தான் நம்ம கப்பல் சவுத் அமெரிக்காவோட பெரு நாட்டிலிருந்து கிளம்பி பசிபிக் பெருங்கடல், பனாமா கால்வாய், அட்லாண்டிக் பெருங்கடல், கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு பல கடல் பகுதிகளை கடந்து இப்போ ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் இந்த ஹியூஸ்டன் துறைமுகத்தை வந்து அடைஞ்சிருக்குங்க. துறைமுகத்துக்கு பக்கத்தில் நம்ம கப்பல் வரும்போது அந்நாட்டு பறவைகள் நம்ம கப்பலுக்கு பக்கத்தில் வந்து அப்படியே வட்டமிட்டு போனது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. துறைமுகத்துக்கு உள்ள நுழைய அந்த துறைமுகத்திலிருந்து வெளியே பல கப்பல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வந்ததுங்க. பல வகையான கப்பல்களை பார்க்கும்போது ஒரே ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளவு வகையான கப்பல்கள் ஒரே துறைமுகத்தில் பார்க்கறது வந்து ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஹியூஸ்டன் நதியில் நம்ம கப்பல் பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சூரியன் அஸ்தமிக்க ஆரம்பிச்சதுங்க. அதே நேரத்தில் துறைமுகத்திலிருந்து பல வகையான கப்பல்கள் ஒன்றன் பின் ஒன்றாக வெளியே வர ஆரம்பிச்சது. இரண்டையும் ஒரே நேரத்தில் பார்க்கும்போது அவ்வளவு அட்டகாசமாக இருந்ததுங்க. வர்ணிக்க வார்த்தைகளே இல்லை, அந்த அளவுக்கு அருமையாக இருந்தது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கப்பல் முன்னேறி ஹியூஸ்டன் நதியிலே பயணம் பண்ணி துறைமுகத்தை நோக்கி உள்ளே போய்கிட்டு இருந்ததுங்க. இப்போது சூரியன் வந்து சுத்தமாக அஸ்தமாக ஆனதுக்கப்புறம் அந்த கும் இருட்டிலையும் கப்பல்கள் நேர்த்தியான வழியில் ஒன்றன் பின் ஒன்றாக அப்படியே வந்துட்டு இருந்தது. நம்ம கப்பலும் ஒரு மீடியமான ஒரு ஸ்பீடில் துறைமுகத்துக்கு உள்ளே போயிட்டு இருந்தது. இந்த மாதிரி ரொம்ப குறுகியான இடத்துல கப்பல்கள் ரொம்ப நேர்த்தியாக போகணும். கொஞ்சமாக வழி மாறினாலும் கப்பலுக்கு கப்பல் மோத வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா தரை தட்ட வாய்ப்பு இருக்குது. திறமைசாலியான நம்ம கப்பல் மாலுமிகளும் அந்த ஹியூஸ்டன் துறைமுக பைலட்டுகளும் ரொம்ப நேர்த்தியாக கப்பலை உள்ள துறைமுகத்தை நோக்கி செலுத்திட்டு இருந்தாங்க. அப்படியே பயணம் பண்ணி போய்கிட்டு இருக்கும்போது போகிற வழியில் ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு பாலம் வந்தது. பார்க்கவே அவ்வளோ அருமையாக இருந்தது. மிகப்பெரிய பாலத்துக்கு கீழே நம்ம கப்பல் அப்படியே பயணம் பண்ணி வர்றது வந்து அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது. மனிதனுடைய படைப்புகளில் எவ்வளோ ஆச்சரியம் நிறைஞ்சிருக்குன்னு பாருங்கள். அப்படியே நம்ம கப்பல் பாலத்தை கடந்து துறைமுகத்துக்கு கிட்ட வர இருட்டில் மொத்த துறைமுகமும் வண்ண விளக்குகளால் ஜொலிச்சது. பார்க்கவே அவ்வளவு அருமையாக இருந்ததுங்க. அப்படியே மஞ்சள் கலரில் மொத்த துறைமுகமே ஜொலிச்சிட்டு இருந்தது வண்ண விளக்குகளில். ஹியூஸ்டனுடைய ஏர்போர்ட்டும் பக்கத்துலேயே இருந்ததுனால இரவு நேரத்தில் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிற அந்த லைட்டு வெளிச்சமும் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்தது. இப்போ நம்ம கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி ஹியூஸ்டனோட துறைமுகத்துக்குள்ளே நுழைஞ்சிருச்சு. ஹியூஸ்டன் துறைமுகத்துக்குள்ளே நிறைய பர்த்துகள் இருக்குங்க. அதாவது ஒவ்வொரு கப்பலும் ஒவ்வொரு பர்த்தில் நிறுத்தியிருப்பாங்க. நம்ம கப்பலுக்காக ஒதுக்கப்பட்ட பர்த்தை நோக்கி நம்ம கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக முன்னேறி போய்கிட்டு இருந்தது. அதே நேரத்தில் கப்பல் ஊழியர்கள் கப்பலை துறைமுகத்துக்குள்ளே கட்டுறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. நம்ம கப்பலுக்கு உதவி செய்ய சின்ன சின்ன டக் போட்டுகள், 2 டக் போட்டுகள் வந்தது. ஒன்று கப்பலோட முன்பகுதியிலையும் மற்றொன்று கப்பலோட பின்பகுதியிலையும் கட்டிட்டாங்க. இந்த டக் போட்டுகள் குறுகிய இடங்களில் கப்பல் வந்து நேர்த்தியாக போகிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். லேசாக வழி மாறுற மாதிரி இருந்ததுன்னா இந்த டக் போட்டுகள் முட்டு கொடுத்துட்டே போகும். அப்போ வந்து கப்பல் வந்து அந்த குறிப்பிட்ட பாதையிலேயே போகும். இப்போ வந்து நம்ம கப்பலுக்காக ஒதுக்கப்பட்ட பர்த் வந்துருச்சுங்க. இடது பக்கம் தான் நம்ம கப்பலை இப்போ கட்ட போகிறோம். ஆனால் கப்பல் நேர் திசையில் போயிட்டு இருக்கிறதுனால அப்படியே திருப்பி ரிவர்ஸில் போட்டு நம்ம கப்பலை இப்போ நிறுத்த போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கப்பலை அப்படியே திருப்புவாங்க. அப்படியே லேசாக திருப்பி அந்த திருப்பும் போது இந்த டக் போட்டுகள் வந்து ஒரு சைடில் இழுக்கும், பின்னாடி இருக்கிற டக் போட்டு வந்து லேசாக தள்ளும். இப்படி தள்ளுறதுனால கப்பல் நீட்டாக திரும்பி அப்படியே வந்துடும். ஒரு ஒன்ஸ் கப்பல் திரும்பினதுக்கப்புறம் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து
கொண்டு வந்து பின்னாடி பர்த்தில் கட்டிடுவாங்க. அந்த பர்த்தில் கட்டுற வரைக்கும் இந்த 2 குட்டி டக் போட்டுகள் கப்பலை வந்து கரையோட பர்த்தோட அப்படியே ஒட்டி வச்சிருக்கும். அதுக்குள்ள கப்பல் ஊழியர்கள் எல்லாருமே கப்பலில் இருக்கிற கயிறுகள் மூலமாக பர்த்தோட சேர்த்து கப்பலை இறுக்கி கட்டிடுவாங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே இந்த குட்டி குட்டி டக் போட்டுகள் அந்த நம்ம கப்பலை விட்டு கிளம்பிடும். இப்போது நம்ம கப்பலில் லோடு ஏற்றுவதற்கான வேலைகள் ஆரம்பிச்சிருச்சுங்க. இடது பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பைப் லைன்கள் தொங்கிட்டு இருக்கு இல்லைங்களா? அதில் ஒவ்வொரு பைப் லைன்லையும் ஒவ்வொரு கிரேட் ஆயில் கொடுப்பாங்க. அந்த நமக்கு என்ன ஆயில், என்ன கிரேட் ஆஃப் ஆயிலை வந்து நம்ம வாங்க போகிறோமோ அந்த பைப்பை வந்து நம்ம கப்பலுக்கு இப்போ கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம கப்பலில் மேனிஃபோல்டுன்னு சொல்கிற நிறைய பைப்புகள் இருக்கும். அதில் மாட்டிட்டோம்னா அந்த கரையிலிருந்து பைப்புகள் மூலமாக நம்ம கப்பலுக்கு வந்து எண்ணெய் வந்து கிடச்சிரும். இப்போது இந்த வேலைகளில் தான் நம்ம ஊழியர்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கப்பலில் லோடு ஏற்றுறதுக்கு இன்னும் 2 நாட்கள் ஆகும் அப்படிங்கிறதுனால வேலை பார்க்குறவங்க வெளியே போய் சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிற அனுமதியை அமெரிக்க அரசு கொடுத்துருந்தாங்க. கப்பலில் வேலை பார்க்குற எல்லாருக்கும் வெளியே போய் சுற்றி பார்க்குற ஆசை இருந்தாலும் ஒரே நேரத்தில் எல்லாருமே வெளியே போக முடியாது. ஏன்னா கப்பலில் வேலைகள் தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால பேட்சாக பிரித்து வெளியே போகலான்னு பிளான் பண்ணோம். முதல் நாள் பேட்சில் நானும் என்னுடைய நண்பர்கள் சிலரும் எங்களோட வாட்ச் டைம் முடிஞ்சதுக்கப்புறம் வெளியே போகிறதுக்கு கிளம்புனோம். இப்போ நாங்கள் டாக்ஸியில் ஏறியாச்சு. டாக்ஸியில் ஏறிட்டு 4 பேர் போய்கிட்டு இருக்கோம். இப்போது 2 பேருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும். இவங்க 2 பேருக்கு வந்து ஷாப்பிங் பண்ணணும்னு ஆசை. எங்கள் 2 பேருக்கு வந்து நாசா பார்க்கணுன்னு ஆசை. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் நாசாவில் நாங்கள் 2 பேர் இறங்கிக்குவோம். இவங்க 2 பேரும் ஷாப்பிங் போவாங்க. நாங்கள் நாசா பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் போய் ஷாப்பிங்கில் ஜாயின் ஆகிக்கிறது தான் என் பிளானு. எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். எல்லாத்தையுமே சாயங்காலம் 5 மணிக்குள்ளே முடிக்கணுன்றது தான் பிளான். எவ்வளோ பார்க்க முடியுமோ பார்த்துட்டு திருப்பி 5 மணிக்கு திருப்பி ஷிப்புக்கு போகணும். அதுதான் இப்போதைக்கு இருக்கிற பிளான். பார்க்கலாம். இந்த நாசா ஸ்பேஸ் சென்டர் ஹியூஸ்டன் துறைமுகத்திலிருந்து ஒரு 10 நிமிஷம் ட்ராவல்லே வந்துடும். ஆனால் அதுவே ஹியூஸ்டன் நகரம் டவுன் டவுன்லேருந்து வர மாதிரி இருந்தால் ஆப்போசிட் சைட்லேருந்து வரணும். அங்கேருந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகும். ஸ்பேஸ் சென்டருக்கு வந்து இறங்கின உடனே அப்படியே நிமிர்ந்து பார்த்தா பேக்ரவுண்டில் இந்த கிறிஸ்டோபர் நோலனோட இன்டர்ஸ்டெல்லர் படத்தில் வரும்ல மியூசிக் அப்படியே பேக்ரவுண்டில் ஓடுது. அப்படியே நம்மளே அறியாமல் உடம்பெல்லாம் புல் அரிக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சென்டருக்கு விசிட் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருந்தது, சந்தோஷமாகவும் இருந்தது. ஏன்னா மனித குலத்திலிருந்து ஒரு விண்வெளிக்கு ஒரு தொடர்பை ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் சென்டர் தான். இங்கே நம்ம முதலியாக வந்து பார்க்குறோம் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. உள்ளே போகிறதுக்காக டிக்கெட் எடுக்கணும். ஒரு ஆளுக்கு வந்து $35 ஆவரேஜாக. அதுவே ஆன்லைனில் எடுக்கிற மாதிரி இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நானும் என் ஃப்ரெண்டும் வந்து டிக்கெட் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே வந்தால் உள்ளே நுழைஞ்சதையுமே ஒரு மிகப்பெரிய ஒரு ஹால். அந்த ஹாலில் நிறைய எக்ஸிபிட் வச்சுருந்தாங்க. விண்வெளி சம்மந்தமாக நிறைய பொருட்களை வந்து அந்த ஹாலில் வச்சுருந்தாங்க. அப்படியே நடு ஹாலில் நின்றுட்டு சுற்றி பார்த்தா பிரம்மாண்டமாக இருந்தது. நம்மளே விண்வெளிக்குள்ளே இருக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. அப்படியே கொஞ்சமாக உள்ளே வந்தோம்னா நிறைய ஃபோட்டோக்கள் வச்சுருந்தாங்க. என்னடான்னு பார்த்தா நாசாவோட விண்வெளிக்கு போன விண்வெளி வீரர்கள் அவங்களோட ஃபோட்டோ எல்லாமே வச்சுருந்தாங்க. இது ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு மிஷன். அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த ஹாலில் இந்த கடைசியிலிருந்து அந்த கடைசி வரைக்கும் வெறும் ஃபோட்டோக்களாக இருக்குது. அப்போது ஒவ்வொரு ஃபோட்டோவும் ஒவ்வொரு விண்வெளி பயணம். எவ்வளவு விண்வெளி பயணங்களை நாசா மேற்கொண்டு இருக்காங்கன்னு பார்த்தாலே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அதுவும் மனிதர்களை வச்சு இவ்வளவு விண்வெளி பயணங்களை நாசா ஏற்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம்தான். இந்த நாசா ஸ்பேஸ் சென்டரோட டூர்லேயே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டான ஒரு டூர்னா அது ட்ராம் ஓப்பன் டூருங்க. பேட்டரியால் இயக்கப்படும் இந்த ட்ராமில் நிறைய கம்பார்ட்மெண்ட்கள் ஓப்பனாக இருக்கும். அதில் ஏறி உட்காந்துட்டா நம்மளை ஜான்சன் ஸ்பேஸ் சென்டரை முழுசையும் சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. சுமார் 1000 ஏக்கர் இருக்கிற இந்த ஸ்பேஸ் சென்டரை ஃபுல்லாகவும் சுற்ற முடியாது. ஆனால் குறிப்பிட்ட ரொம்ப முக்கியமான சில பகுதிகளை அப்படியே இவங்க இந்த ட்ராம்லேயே சுற்றி காட்டி கூட்டிகிட்டு வருவாங்க. இந்த ஓப்பன் ஏர் டூரில் நமக்கு ஒரு கைடு கூடவே கமெண்ட்ரி கொடுத்துக்கிட்டே வருவாங்க. நாசாவோட முந்தைய வரலாறு, ஃப்யூச்சரில் என்ன மாதிரியான ஸ்பேஸ் மிஷன்ஸ் எல்லாம் இவங்க பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத அப்படியே சொல்லிகிட்டே வருவாங்க. அப்படியே ஓப்பனாக இருக்கிறதுனால நம்ம இந்த ட்ராமில் பயணம் செய்யும் போதே சுற்றி அந்த இடங்களையெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த ட்ராம் டூரில் ஃபஸ்ட்டாக போன இடம் மிஷன் கண்ட்ரோல் சென்டர். நாசா முதலாக நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பும்போது இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து தான் தகவல் தொடர்பை மேற்கொண்டாங்க. அப்போலோ 11, அப்போலோ 13 பல மிஷன்கள் இந்த கண்ட்ரோல் சென்டர்லேருந்து தான் தகவல்களை பரிமாறிக்கிட்டாங்க. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்ட்ரோல் சென்டர் இப்போ பயன்பாட்டில் இல்லைன்னாலும் அப்போ பயன்படுத்திய அதே கருவிகள் எல்லாமே அப்படியே வச்சிருக்கிறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.
மிஷன் கண்ட்ரோல் சென்டருக்கு அப்புறம் அடுத்ததான் நம்ம போன இடம் வந்து ஆஸ்ட்ரோனாட்டோட ட்ரைனிங் ஃபெசிலிட்டி, அதாவது விண்வெளி வீரர்களை பயிற்சி செய்கிற ஒரு மையம். விண்வெளிக்கு பயணம் செய்கிற வீரர்களுக்கு என்ன மாதிரியான பயிற்சிகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான் இந்த மாடல்கள். இந்த மாடல் மாதிரியே தான் பயிற்சிகள் வழங்கப்படும் இடங்களும் இருக்கும். உண்மையான பயிற்சி மையங்கள் வேற ஒரு இடத்துல இருந்தாலும் அதனுடைய மாதிரிகளை பார்த்தாலே எந்த அளவுக்கு பயிற்சிகள் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்ததா ராக்கெட் பார்க் அப்படிங்கிற இடத்துக்கு வந்தோம். இதில் மிகப்பெரிய ஒரு ராக்கெட், அதாவது Saturn V அப்படிங்கிற ஒரு ராக்கெட்டை இங்கே வச்சுருந்தாங்க. இதுதான் முதலாக மனிதர்களை நிலவுக்கு அனுப்பிய ராக்கெட். பல வருஷம், கிட்டத்தட்ட 1960களில் அனுப்பப்பட்ட இந்த ராக்கெட்டை வந்து மறுபடியும் அப்படியே வச்சுருக்காங்க. இது அருகில் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப பெரிய ராக்கெட்டுங்க. இத்தனை ஸ்டேஜஸாக வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்டேஜஸும் அது என்னென்ன வேலை செய்யுது அப்படின்னு பக்கத்துலேயே வந்து இன்ஃபர்மேஷன் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. படிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது. ட்ராம் டூரை முடிச்சுட்டு திரும்பி வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய பில்டிங்குகள் சைடில் இருந்தது. இந்த பில்டிங்கெல்லாம் நம்ம உள்ளே போகிறக்கு அனுமதி இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா அந்த பில்டிங்கில் தான் இப்போ கரண்ட்டாக நாசாவோட ஸ்பேஸ் இன்ஜினியர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாமே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக நாசாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராம் எல்லாமே இங்கே இருந்து தான் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பில்டிங்குகளுக்கு இடையில உயரத்தில் ஒரு அமெரிக்க கொடி பறந்துட்டு இருந்தது. அந்த அமெரிக்க கொடி எதுக்கு பறக்குது அப்படின்னா, விண்வெளியில் ஒரு அமெரிக்க வீரர் தற்சமயம் இருக்காரு அப்படிங்கிற குறுக்கீடு தான் இந்த அமெரிக்க கொடி அப்படின்னு அங்கே வந்த கைடு சொன்னார். கடந்த 25 வருஷமா அந்த கொடி இறக்கப்படவே இல்லை. அதாவது கடந்த 25 வருஷமா விண்வெளியில் ஏதாவது ஒரு அமெரிக்க வீரர் விண்வெளியில் இருக்காரு அப்படிங்கிற குறியீடு தான் இது அப்படின்னு அவர் சொல்லும்போது, இந்திய நாட்டு கொடியும் கூடிய சீக்கிரத்தில் பறக்க தான் போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை மனசில் உருவாச்சு. சுமார் 1000 ஏக்கர் நிறைஞ்சிருக்கிற இந்த ஜான்சன் ஸ்பேஸ் சென்டர் வந்து ஃபுல்லாக பார்க்கலனாலும் பார்த்த ஒரு சில இடங்களே ரொம்ப பிரமிப்பாகவும் அறிவுபூர்வமாக இருந்தது. விண்வெளி ஆராய்ச்சிக்காக எவ்வளவு வேலைப்பாடுகள் நடக்குது அப்படிங்கிறத நேரடியாக பார்க்கும்போது நம்மளும் ஒரு விண்வெளி வீரர் ஆயிடலாமா அப்படிங்கிற ஒரு உருவாச்சு. இதுவே குழந்தைகளா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க மனசில் பெரிய உத்வேகத்தையே உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. நாசா ஸ்பேஸ் சென்டரை சுற்றி பார்த்ததுக்கு அப்புறம் இன்னும் சில மணி நேரங்கள் பாக்கி இருந்தது கப்பலுக்கு திரும்பி போறதுக்கு. இந்த சில மணி நேரங்களில் நம்மளும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஷாப்பிங் மாலுக்கு போகலான்னு யூபர் புக் பண்ணியிருந்தோம். அந்த யூபருக்காக தான் இப்போ நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாசா ஸ்பேஸ் சென்டர் டூர் வந்து முடிச்சாச்சு. ஸ்பேஸ் சென்டர் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது, அட்டகாசமாக இருந்தது. இவங்க இந்த நாட்டில் அமெரிக்காவில் அவங்களோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை எப்படி மக்களுக்கு நல்லா தெரிவிக்கிறாங்களோ அதே போல் நம்ம நாட்டிலையும் இஸ்ரோ வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். பொதுமக்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செமையாக இருக்குங்க. பில்டிங் வந்து அவ்வளோ கிட்டத்தட்ட 1000 ஏக்கர் இருக்காமா இந்த நாசா இந்த சென்டர் வந்து. இந்த 1000 ஏக்கரில் கொஞ்சம் இடத்த மட்டும் இந்த சுற்றுலா பயணிகளுக்காக ஒதுக்கியிருக்காங்க. அதை தான் சுற்றி காட்டினாங்க. அட்டகாசமாக இருந்ததுங்க. நிறைய புது புது விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ரொம்ப நல்லாவும் இருந்தது. அதே நேரம் இந்த அமெரிக்காவோட அந்த வான்வெளி ஆராய்ச்சியை வந்து எந்த அளவுக்கு முன்னேறி இருக்குது அப்படிங்கிறத வந்து பறைசாற்றினது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. நாங்கள் புக் பண்ண யூபர் வந்துருச்சுங்க. நாசா சென்டர்லேருந்து வெளியே போகிறதுக்கு எங்களுக்கு வண்டி வேணும், அதனால யூபரே புக் பண்ணிட்டோம். தனியாக நாங்கள் வந்த டாக்ஸியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக கேட்டாங்க. இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது யூபரில் வந்ததுனால. ஹியூஸ்டனில் முக்கியமான ஒரு மால்னா அது இந்த பேப்ரூக் மாலை சொல்லலாம். அவ்வளோ கடைகள் இருக்குங்க, பிராண்டட் ஷாப்ஸு, ஸ்டோர்ஸ்னு எக்கச்சக்கமாக இருந்தது. நமக்கு முக்கியமாக இதுதான் வாங்கணும்னு இல்லை, ஆனால் கொஞ்சம் பொருட்கள் தேவைப்பட்டதுனால இங்கே வந்து வாங்கிட்டு போகலான்னு வந்தோம். அதுலேயும் முக்கியமாக ஆப்பிள் ஸ்டோர் வந்து இந்த மாலில் இருக்குது. ஸோ ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் ஏதாவது வாங்கணுன்னாலும் இங்கே வந்து வாங்கிக்கலாம். துறைமுகத்துக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால கப்பலில் வேலை பார்க்குறவங்க பெரும்பாலும் இந்த ஷாப்பிங் மாலுக்கு தான் வந்து வாங்குவாங்க. எங்களுக்கு தேவையான சில பொருட்கள் எல்லாமே வாங்கிட்டு கடைசியாக நாங்கள் எல்லாரும் சேர்ந்து மறுபடியும் கப்பலுக்கு திரும்பி வந்தோம். பல நாள் கடல்லையே பயணம் பண்ணி வந்த எங்களுக்கு இந்த ஒரு நாள் வெளியே போய் சுற்றி பார்த்த அனுபவம் மிகப்பெரிய ஒரு புத்துணர்ச்சியை தந்தது. அதுலேயும் முக்கியமாக இந்த நாசாவை சுற்றி பார்த்தது ரொம்ப அறிவுபூர்வமாக இருந்தது. லோடு ஏற்றிட்டு கப்பல் அடுத்ததாக வேறொரு நாட்டை நோக்கி பயணத்தை ஆரம்பிக்க போகுது. அது எந்த நாடு, என்ன மாதிரியான பயணம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஒவ்வொரு கமெண்ட் நான் படிச்சு பார்ப்பேன். உங்கள் கமெண்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ பதிவு செய்யறதுக்கு எனக்கு ரொம்ப ஊக்குவிப்பா இருக்கும். மேலும் என்னோட சேனலுக்கு இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கப்பல் பத்தின பல சுவாரஸ்யமான தகவல்களை அடுத்தடுத்து வர வீடியோக்களை நீங்க பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.